அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லாவிரதம் குவளையெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்றி நினைத்தெல்லோரும் வாழ்க இசைந்து. உலக மக்களே, அறிவார்ந்த அன்பர்களே, ஆண்மநேய ஒருமைப்பாடுடைய அன்பர்களே, கொல்லப்பம்மா நம்ம கருளிய திருவட்பாவிலிருந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆதியும் அந்தமில்லா தோன்றிய இறைவன், சுயமாக தோன்றிய இறைவன். இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்தே ஆதி சிவன் என்றும், இந்த 4 யுகங்களிலுமே, படைக்கப்பட்ட 4 யுகங்களிலுமே சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் உருவாகிவிட்டன என்றும் புராணங்கள் கூறுகின்றன. இந்த சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் ஒவ்வொரு யுகத்திலையும் தோன்றி அந்த யுகம் முடிந்தவுடனே, அந்த யுகத்தினுடைய காலங்கள் அளவுகள் முடிந்தவுடனே அந்த யுகத்தில் தோன்றிய மார்க்கங்களும் முடிவடைந்துவிடும். உதாரணத்திற்காக கிரேத யுகம், திரேத யுகம், துவார யுகம், கலியுகம் என்ற 4 யுகங்களிலுமே தோன்றி கிரேத யுகத்திற்கு 17,28,000 வருடங்களும், திரேத யுகத்திற்கு 12,96,000 வருடங்களும், துவார யுகத்திற்கு 8,64,000 வருடங்களும், கலியுகத்திற்கு 5,000 வருடங்களும் என்ற கால அளவு உண்டு. ஒவ்வொரு யுகத்திற்கும் ஆயுள் காலம் உண்டு. இப்போ கிரேத யுகத்திலே தோன்றிய கலக மார்க்கம், அந்த மார்க்கம் அந்த யுகம் முடிந்தவுடனே முடிந்துவிடும். அந்த மார்க்கத்தில் தோன்றிய, அந்த யுகத்தில் தோன்றிய சமயங்களும் முடிவடைந்துவிடும். இந்த நிலையில் ஒவ்வொரு யுகங்களிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தோன்றிய சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் முடிவடைந்துவிடும். புதிதாக இப்போ நம்ம சதுர்யுகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். வல்லப்பமானவர்கள் இதை ஒளியுகம் என்று கூறுவார். இந்த சதுர்யுகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு இன்று ஒரு ஆன்மீக மார்க்கம் வேண்டும். அந்த ஆன்மீக மார்க்கம் சமரசமாக இருக்க வேண்டும் என்ற நிலையில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சுத்த சன்மார்க்கத்தை நிறுவி அதை தன் மகன் கையில் கொடுத்து இந்த உலகத்திற்கு ஒரு தாயின் வழியாக வருவிக்க செய்து, உலகியலிலே இருக்க செய்து, சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் கொண்ட நெறிகளை பின்பற்றி கொண்டு அதன் பிறகு சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்து, இதெல்லாம் ஏற்கனவே முடிவடைந்ததை, இந்த சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் முடிவடைந்து விட்டது என்ற நிலையை உலக மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் உலகியலிலே ஒரு தாயின் வழியாக வருவிக்க உற்றார் நமது பிள்ளை பெருமானவர்கள். இந்த பிரபஞ்சம் தோன்றும் போதே பிரம்மன், திருமால், ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவம் போன்ற பத தலைவர்களை தத்துவங்களின் அடிப்படையில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உருவாக்குகிறார். உருவாக்கி அவர்களுக்கு பெயரிட்டு, அவர்களுக்கு தேவையான உலகங்களையும் படைத்து, அவங்களுக்கு தேவையான தொழில்களையும் கொடுத்து அருளாட்சி செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். இதை திருவட்பாவிலே நாம் தெளிவாக பார்க்கிறோம். சிருட்டி தலைவரை, சிருட்டி அண்டங்களை அருள் தொழில் வகுத்த அருட்பெருஞ்சோதி. இது அருட்பெருஞ்சோதி அகவலிலே உண்டு. காவல் செய் தலைவரை, காவல் அண்டங்களை ஆவகை அமைத்த அருட்பெருஞ்சோதி. இப்படி ஒவ்வொரு தலைவனுக்கும் ஒரு பாடல் உண்டு. இது ஏன் அருட்பெருஞ்சோதி அகவலிலே நமக்கு அருளினார்கள் என்றால், பிரபஞ்சத்தின் உண்மைகளை உலக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். உலக மக்கள் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம கலியுகத்தில் முடிஞ்சு இப்போ சதுர்யுகத்தில் இருந்துகிட்டு இருக்கோம். அப்போ பிரம்மனுடைய, திருமாலுடைய ஆயுள் காலம் முடிவடைந்த பிறகு இப்போ இந்த பிரபஞ்சத்தை இயக்குவது யார்? அந்த நிலையை தான் திருவற்பாவிலிருந்தே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்காக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எப்படியெல்லாம் திருவிளையாடல் செய்கிறார் என்பதை தான் ஒவ்வொரு பாடலின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மற்ற புராணங்களிலும் சமய நூல்களிலும் கூறப்பட்டது போல கதையாகவோ கற்பனையாகவோ இதெல்லாம் சொல்ல முடியாது. திருவற்பாவின் பாடல்களில் இருக்கின்ற உண்மைகளை தான் மக்களுக்கு எடுத்து கூற முடியும். அந்த நிலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வல்லப்பமானவர்கள் வரிவை கூற்றதை திருவற்பாவி பாடல்களில் நாம் தெளிவாக அருளியிருக்கிறார்கள். ஆன்ற சன்மார்க்கம் அணிபெற என்னைத்தான் ஈன்று அமுதளித்த இனிய நற்றாயே என்று கூறுவார். இறைவனை, சன்மார்க்கத்தை உலக மக்களிடம் சொல்லி, உலக மக்களிடம் சன்மார்க்கத்தில் சேர்த்து, உலக மக்களெல்லாம் இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காகவே என்னை வருவிக்க செய்தாய் என்று கூறுவார். அகத்தை கருத்து புறத்தை வெளுத்திருந்த உலக அனைவரையும் சகத்தை திருத்தி சன்மார்க்கத்தை அடைவித்திட
அவரும் இகத்தை பரத்தை பெற்று என்பது இந்த பூலோகத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் சுத்த சன்மார்க்கத்தில் இணைந்து மகிழ்வோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே என்னை உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன். வருவிக்க உற்றவர், பிறந்தவர் அல்ல. வல்லப்பமானர்கள் வருவிக்க விட்டு 202 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையிலும் கூட அவரை பிறந்தார் என்று சொல்லுவார்கள், அவதரித்தார் என்று சொல்லுவார்கள். அப்படி அல்ல. இறைவனால் வருவிக்க உற்றவர். வருவிக்க உற்றவர் என்றால் இறைவனுக்கு ஏதோ ஒரு காரியம் ஆகணும், அந்த காரியத்தை பூர்த்தி செய்ய வேண்டும், செயலாற்றி பூர்த்தி செய்ய வேண்டும். அதற்காக அவருடைய அருளால் பெற்றெடுத்த ஒரு ஆண் மகனை ஒரு தாயின் வழியாக வருவிக்க செய்தார். எப்படி வருவிக்க விட்டார் என்பதை நாம் ஏற்கனவே விளக்கமாக பார்த்து விட்டோம். ஒரு தாயின் கருவறையில் இருக்கும்போது இறைவனுடைய திருவிளையாடல் எப்படி நடந்தது, அந்த கருவறை இருட்டாக இருக்கும்போது தந்தை எப்படி அருட்பெருஞ்சாண்டவர் வழிகாட்டினார் தன் மகனுக்கு எப்படி அருளமுத ஊட்டினார், மகன் உடம்பு புழுக்கமாக இருக்கிறதை காற்று இல்லையே தந்தை என்று கூறும்போது அமுத காற்று எப்படி வீசி மகனை மகிழ்வித்தார் என்பதை எல்லாம் நாம் பாடல்களிலே பார்த்து விட்டோம். இதையெல்லாம் சொல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். காரணம், இந்த பிரபஞ்சத்தின் உண்மைகளையும் ஏற்கனவே நடந்த சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் கூறப்பட்ட நெறிமுறைகளெல்லாம் பின்பற்றி கொண்டு இந்த சமய தலைவர்களும் மார்க்கங்களுடைய தலைவர்களும் மதத்துடைய தலைவர்களும் தங்கள் கருத்துக்கு ஏற்றபடி மதங்களை உருவாக்கி, சமயங்களை உருவாக்கி, மார்க்கங்களையும் உருவாக்கி, அதன் நெறிமுறைகளை உருவாக்கி, அதற்கு ஏற்றபடி ஆலயங்களை அமைத்து, வழிபாட்டு முறைகளை அமைத்து மக்களை வழிபட செய்து விட்டார்கள். இது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லாம் அறியாமையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை வல்லப்பமானவர்கள் தெளிவாக கூறியிருப்பார்கள் திருவருட்பாவிலே. அப்போ இந்த நிலையில் நமது பிள்ளை பெருமானவர்கள் வருவிக்க உற்றார். 1823ஆம் ஆண்டு 1823ஆம் ஆண்டு தொடங்கிய திருவிளையாடல் 30/1/1874 இரவு 12 மணி வரையிலும் நடக்கிறது. இந்த 51 ஆண்டு திருவிளையாடல்களை 8 ஆண்டுகளாக பிரித்து தனது மகனுக்கு அருளை கொடுத்து கொண்டிருக்கிறார் அருட்பெருஞ்சாண்டவர். தனது மகனை சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் இருக்க செய்து சைவ சமயத்தின் தலைவனாகிய சிவபெருமானை வழிபட செய்து, சைவ சமயத்தின் அடையாளமாகிய திருநூரை பூசிக்கொண்டும் உத்தராட்ச மாலை போட்டுக்கொண்டும் நமச்சிவாயா சிவாய நமா, ஓம் சிவாயா சிவசிவாய் என்று மந்திரங்களை சொல்லி சரிய கிரிய யோகம் என்ற 12 நிலைகளிலே இருக்க வேண்டும். அந்த நிலையில் நமது பிள்ளை பெருமானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். இது இறைவனுடைய திருவிளையாடல். அப்போ 1ஆம் ஆண்டிலிருந்து 8 ஆண்டுகள் வரைக்கும் அதற்கு முன்னால் நடந்த செய்திகள் எல்லாம் விளக்கமாக சொல்லியாச்சு. 5 மாத குழந்தையிலே சிதம்பரத்திலே தனது மகனுக்கு வெளியாக காட்டியது, இதெல்லாம் பாடல்களில் உண்டு விளக்கங்கள். எல்லாமே திருவருட்பாவில் இருக்கின்ற விளக்கங்களைத்தான் இந்த வள்ளலார் ஊழியர் உங்களிடம் கூறிக்கொண்டிருக்கிறேன். இந்த நிலைகளில் இருக்கும்போது அவர் வருவிக்க உற்ற இடம் மருதூர் என்ற ஒரு கிராமம், சிதம்பரம் பக்கத்தில். அங்கே ராமையா பிள்ளை சின்னையம்மையவர் என்பவர்களுடைய வாழ்வியலில் உலகியல் வாழ்க்கையில் மகனாக வருவிக்க உற்றார். அதற்கு முன்னால் அவர்களுக்கு பிறந்தவர்கள் உண்டு. இவர் பிறந்தவர் அல்ல, வருவிக்க உற்றவர். காரணம், தனது மகனை வைத்து இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் இருக்கின்ற நிலைகளெல்லாம் மக்களிடம் விளக்க சொல்லி அதன் பிறகு இந்த பிரபஞ்சத்தை இயக்குவதற்கு தன் மகனை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதுதான் கான்செப்ட். அப்போது ராமையா பிள்ளை அவர்கள் இறந்தவுடனே நமது வல்லற்பமானவர்களுக்கு ராமலிங்கம் என்று பெயரிட்டது பின்னூலூர் என்ற ஒரு கிராமம், மருதூர் பக்கத்தில் பின்னூலூர் கிராமம். அங்கே ராமலிங்கேஸ்வரர் கோயிலில் ஒரு கோயில் இருக்குது. அதான் உங்களுக்கு குலதெய்வ கோயில். அங்கே தான் அவருக்கு பேர் வச்சு மொட்டை அடித்து காது குத்தி கடுக்கான் போட்டது. அந்த கடுக்கானை பின்னாளில் கழட்டியது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் என்பதை நாம் ஏற்கனவே விளக்கத்தில் பார்த்திருக்கிறோம். இப்போ இந்த நிலையில் இருக்கும்போது சிதம்பரத்திலே தன் மகனுக்கு சிதம்பர ரகசியத்தை காட்டிய பிறகு ராமையா பிள்ளை அவர்கள் காலமான உடனே, இறந்த உடனே அந்த அம்மையார் அவர்கள் குழந்தையெல்லாம் கூட்டுவிட்டு, ஏற்கனவே பிறந்தவர்கள் 4 பேர், வருவிக்க உற்ற தெய்வ குழந்தை 1, இந்த 5 பேரையும் அவங்களுக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் அவங்களுக்கு சாதாரண குழந்தை நினச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது. எப்படி நான் ஏற்கனவே கூறியது போல
திருவருட்பாவை பற்றி பேசும்போது மற்ற புராணங்களை செய்திகளை நான் சொல்லுவதில்லை, அதை பற்றி விளக்கமாக கூறுவதில்லை. ஆனால் ஒரு சில இடங்களில் எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டியது இருக்கிறது. திருவெண்காடான் வீட்டிலே, அதாவது பின்னாளில் பட்டினத்தார் என்று அழைக்கப்பட்டவர், திருவெண்காடான் வீட்டிலே சிவபெருமான் குழந்தையாக பிறந்து வளர்ந்து கொண்டிருப்பார். அது யாருக்கும் தெரியாது. அவனை திருவெண்காடானை ஆட்கொள்ளும் போது காலத்தில் தான் நம்ம வீட்டில் வளர்ந்தது சிவபெருமான் உங்களுக்கு தெரியும். இது ஏன் சொல்லுகிறேன் என்றால், இதே போலத்தான் சின்னியம்மையவருக்கும் ராமையா பிள்ளைக்கும் மகனாக வருவிக்க உற்றவர் இறைவனுடைய மகன் என்று அவருக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் அவர் இறந்த உடனே குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு பொன்னேரி பக்கத்தில் சின்னகாவனூர் கிராமத்துக்கு போகிறாங்க. அவங்க சில குடும்ப சூழ்நிலை காரணமாக இருக்க முடியல. அப்போது சென்னையில் வந்து குடியேறுகிறார்கள். ஏழுகிணர் தெரு பகுதியில் ஒரு இருக்குது, அங்கே வீரசாமி முதலியார் தெருவில் குடியேறுகிறார்கள். இப்போ அந்த இடத்துக்கு பேர் வள்ளலார் நகர்னு பேர். அப்போ இந்த நிலையில் இருக்கும்போது நமது குழந்தை இறைவன் வளர்ந்து கொண்டிருக்கிறார். பிள்ளை பெருமானவர்கள் அருட்பெருஞ்சாண்டவர் தன் மகனுக்கு வைத்த பெயர் செல்வப்பிள்ளை. செல்வப்பிள்ளை. உலகியலுக்காக ராமையா பிள்ளையின் சின்னியாமையில் வைத்தது ராமலிங்கம். மக்களால் அழைக்கப்பட்டவர் திரு அருட்பிரகாச வள்ளலார். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்போ அந்த பிள்ளை பெருமானை வளர்ந்து கொண்டிருக்கிறார். பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், கொண்டு போய் சேர்க்குறாங்க. அவரால் படிக்க முடியாது, படிக்கவும் கூடாது. இது இறைவனுடைய திருவிளையாடல். எப்படின்னா, தனது மகன் எந்த ஆசிரியரிடமும் இந்த உலகியல் படிப்பை, இந்த சந்தை படிப்பை படிக்கக்கூடாது. அதே போல தனது மகன் யாரையும் குருவாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த காலகட்டங்களில் சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்தவர்கள் ஒரு குருவை நியமித்து தீட்சிதை வாங்குவார்கள். அந்த நிலை தன் மகனுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் திருவிளையாடல் செய்து கொண்டிருக்கிறார். அதை ஒரு பாடலிலே சொல்லுவார். முன்னாளில் பள்ளி பயிற்றாது எந்தனை கல்வி பயிற்று முழுதும் உணர்வித்து உடற்பழுதெல்லாம் தவிர்த்து என்னை பள்ளி எழுப்பிய அருட்பெருஞ்சோதி என் அப்பனே பள்ளி எழுந்தருள்வாயே. எங்கே திருப்பள்ளி எழுச்சியில் வரும், 6ஆம் திருமுறையில் திருப்பள்ளி எழுச்சியில் 7வது பாடலில் 5வது வரியில் வரும். அது ஏன் அப்படி சொன்னாருன்னா, நான் சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்கள் இருக்கும்போது எந்த பள்ளிக்கூடத்திலும் படிக்கக்கூடாது என்பதற்காகவும், சாகா கல்வியை நீ கற்றுத்தர வேண்டும் என்பதற்காகவும், எல்லாவற்றையும் எனது உணரச் செய்து தெளிவிக்க செய்து உடற்பழுதெல்லாம் தவிர்த்து, உடற்பழுது என்பது பிறவி துன்பத்தை நீக்கி மரணத்தை நீக்கி அந்த பழுதெல்லாம் தவிர்த்து என்னை பள்ளி எழுப்பிய அருட்பெருஞ்சோதி. பள்ளி எழுப்பியது என்பது சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் இருந்த அந்த நெறிகளிலிருந்து வெளியே கொண்டு வந்தது, அறியாமையிலிருந்து நீக்கியது. அதான் பள்ளி எழுப்பியது. ஆக இது ஏன் சொல்லுகிறேன் என்றால், எந்த பள்ளிக்கூடத்திலையும் அவர் போய் படிக்க முடியாது, ஆசிரியர்கிட்டையும் படிக்க முடியாது. அது இறைவனுடைய திருவிளையாடல் நடந்துகிட்டு. அப்போ இந்த நிலையில் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியலன்னா வீட்டுக்கு வந்தால் சும்மா இருப்பாங்களா? இவருக்கும் இந்த உலகிலே ஏன் பிறந்தோம், எதற்காக பிறந்தோம் என்று அவருக்கும் தெரியாது. 6ஆம் திருமுறையில் நான் ஏன் பிறந்தேன் என்ற ஒரு பதிகத்திலே 10 பாடல்களிலே கூறியிருப்பார். அந்த நிலையில் இருக்கும்போது பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது. அப்போது வீட்டிலேயே இருக்க முடியாது, சாப்பாடும் போட முடியாது, சாப்பிட முடியாது. அங்கே இருக்கிற சொந்தங்கள் இவரை வெறுக்கிறார்கள். வெறுக்கிறார்கள்னா உலகியலுடைய இயற்கை. ஒரு பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி படிக்கலைன்னா அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வரதானே செய்யும். அப்போது இவர் மனம் தனிமையான ஒரு இடத்தை நாடுகிறது, தேடுகிறார். அப்போ தான் கந்தகோட்டம் என்ற ஒரு இடத்திலே அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. அங்கே போய் உட்காந்துக்கிறார். இந்த நிலைகள் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அப்போது இவர் 9வது ஆண்டில் முதல் 8ல் ஒன்றுமே கிடையாது. 2வது 8 அடி எடுத்து வைக்கும்போது 9வது ஆண்டில் இறைவன் அவர் முன் தோன்றி, மகனே, நீ என்னால் வருவிக்க உற்ற மகன், காரணம் காரியங்கள் எல்லாம் உனக்கு முன்பருவம் பின்பருவம் காட்டி அருள் செய்வன் என்று கூறி மறைந்து விடுகிறார். அதை தான் 8 ஆண்டுகளாக பிரிக்கிறார். 51 ஆண்டுகள் திருவிளையாடல்களை 8 பிரித்தோம்னா 6 8 48. இறுதியாக 3 வருடங்கள் தான் அங்கே மேட்டுக்குப்பம் சித்தி விழாவும். அப்போ இந்த நிலையில் இருக்கும்போது 2வது 8 அடி எடுத்து வைக்கும்போது இறைவன் தோன்றி ஆட்கொள்ளுகிறார்.
அதை பாடலிலே கூறுவார். இதெல்லாம் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. நீங்கள் இது சரியா தவறா என்று நீங்கள் நினைக்கக்கூடாதுல்ல. அவர் இஷ்டத்துக்கு ஏதோ சொல்கிறாருன்னு நீங்கள் நினைச்சிடக்கூடாது. ஆண்டாறு 3ஆம் ஆண்டிலே ஆட்கொண்ட அருட்கடலே, ஆரோடு 3வது ஆண்டிலே ஆண்ட கருணையின் கடலே என்று ஒரு இடத்துல கூறுவார். ஆக 9வது ஆண்டிலே இறைவன் தன்னை ஆட்கொண்டதை தெளிவுபட திருவொற்றியூரில் நமக்கு அருளி இருக்கிறார்கள். ஆட்கொண்ட பிறகு, ஞானத்தை பெற்ற பிறகு அவர் சிவபெருமானை முறையீடு செய்கிறார். ஏன்னா அப்போ சைவ சமயத்தின் தலைவன் சிவபெருமான், அதை தான் வணங்கி ஆகணும், அவரை தான் வணங்கி ஆகணும். நமச்சிவாயா சிவாய நமன் சொல்லி தான் ஆகணும், திருநீர் பூசணும். அப்போ தான் இவன் சைவ சமயத்தின் சேர்ந்தவன் தெரியும். உத்திராட்ச மலையை போட்டுக்கணும். அந்த நிலை இருந்து கொண்டு சிவபெருமானை முறையீடு செய்கிறார். 1ஆம் திருமுறை உருவாகிறது. அதில் 6வது பதிகமான திருவருள் முறையீடிலிருந்து இறைவனுடைய திருவிளையாடலை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்னால் திருவடி பூழ்ச்சி இருக்கிறது. விண்ணப்ப கலிவன்மா, நெஞ்சறி உறுத்தல், சிவனேச வெண்மா, மகாதேவ மாலை. மகாதேவ மாலை ஏற்கனவே 100 பாடல்களுக்கு அடியேன் விளக்கம் கொடுத்திருக்கிறேன். 4 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நீங்கள் பார்க்கலாம். 4 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 5வது ஆண்டு தொடங்கிவிட்டது. 5 ஆண்டுகளும் தினமும் 1 மணி நேரம் நம்ம திருவருட்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த நிலையில் இருக்கும்போது 9வது ஆண்டில் சிவபெருமானை முறையீடு செய்கிறார். அது திருவருள் முறையீடிலிருந்து 232 பாடலுடைய விளக்கங்களை பார்த்து விட்டோம். சிவபெருமானை பற்றி பாடி 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 எந்த விதமான பலனும் கிடைக்காததால் வடிவுடைமனை பற்றி பாடுகிறார். வடிவுடை மாணிக்க மாலை உருவாகிறது. மொத்தம் 100 பாடல்கள். இன்னைக்கு 87வது பாடலின் விளக்கத்தை பார்க்க போகணும். அந்த இயக்கம் இருக்க தானே செய்யும். தந்தையிடம் கெஞ்சி கெஞ்சி கேட்டாச்சு அப்பா கிட்ட. அப்பா கொடுக்குற மாதிரி தெரியல. அப்போ அம்மா கிட்ட கேட்டு தான் ஆகணும். உலகையில் அதானே நடக்குது. அப்பா கிட்ட ஏதாவது ஒரு காரியம் நடக்கலன்னா அம்மா கிட்ட போய் நிற்போம் இல்லையா? அந்த மாதிரி நிற்கிறார். நல்லா கவனிங்க. ஆரணம் பூத்த அருள் கோமல கொடி அந்தரி, பூந்தோரணம் பூத்த எழில் ஒற்றியூர் மகிழ் சுந்தரி, சற்காரணம் பூத்த சிவை பார்ப்பரி, நம் கௌரி என்னும் வாரணம் பூத்த தனத்தாய் வடிவுடை மாணிக்கமே. அம்மையே, என் தாயே, நான் உன் கணவளால் வருவிக்க உற்றவன். இந்த பூலோகத்திலே வருவிக்க செய்து நான் பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். தந்தையிடமிருந்து எந்த விதமான அருளும் கிடைக்கவில்லை. என் தாயாகிய உன்னிடம் வந்து நிற்கிறேன். என் தாயே, வேதங்கள் போற்றும் ஆரணம் என்பது வேதங்கள், வேதங்கள் போற்றும் விண்ணவர்கள் போற்றும் என் தாயே, என் அம்மையே, அருள் உடையவளே, பூஞ்சோலைகள் நிறைந்த, அதான் பூந்தோரணம் பூத்த என்று சொல்லுகிறார். பூஞ்சோலைகள் நிறைந்த, நீர்நிலைகள் நிறைந்த, வயல்களும் தென்னை சோலைகளும் பூத்து குளித்து கொண்டிருக்கின்ற அழகான ஊராகிய திருவொற்றியூரிலே இருந்து கொண்டிருக்கின்ற சுந்தரியே, என் அம்மையே, சற்காரணம் பூத்த சிவபார்வதி, மெஞ்ஞானம் உடைய என் உமையாளே, பார்வதி அம்மையே, என் கௌரியே, கௌரி அம்மையே, இப்படியெல்லாம் உனக்கு பல பெயர்கள் இருக்கிறது. நீ மட்டும் மகிழ்வோடு உன் கணவனோடு அருகில் இருந்து கொண்டிருக்கிறாய். எனக்கு எந்த விதமான அருளை கொடுக்கவில்லை. அருளை கொடுப்பதற்கு நீ தயங்குகிறாய். உன் அருளை பெற வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? என் தாயே, நீயே கூறுவாயாக, என்னை ஆட்கொண்டு அருளை கொடுக்க வேண்டாமா என்று சொல்லி மன்றாடுகிறார். இதோடு வல்லப்பமானவர்கள் 12 ஆண்டுகள் நிறைவடைகிறது. 2வது எட்டில் இருக்கிறார். 9வது ஆண்டிலிருந்து 16 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது என்பதை பாடலின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ 13வது ஆண்டு தொடங்கிய பிறகு ஏற்கனவே ஞானத்தை பெற்றுக்கொண்டார் அல்லவா? அவர்கள் இருந்த இடத்தில் இருந்து ஏழுகணர் பகுதியிலிருந்து 13வது ஆண்டிலே நமது பிள்ளைப்பெருமான்கள் வருவிக்க உற்றாண்டு 13வது ஆண்டிலே அவர் திருவொற்றியூருக்கு கால் கழிக்க கால் நடக்க வலிக்க நடந்து சென்று கொண்டிருக்கிறார். இறைவனுடைய மகன் என்று தெரியும். இறைவனுடைய அருளை பெறுவதற்காக திருவொற்றியூர் நடந்து செல்லுகிறார். அங்கே என்ன நடந்தது? 2ஆம் திருமுறை உருவாகிறது. 113 பதியங்கள், 1207 பாடல்கள். இதுவரை 28 பதியங்களை நம்ம பார்த்துட்டோம். 29 பதியங்களை பார்த்துட்டோம். அதுவே ஒரு சுருக்கம். தியாகராஜ பெருமானை வழிபடுகிறார். அருளை வாங்க முடியவில்லை.
அதுக்கப்புறம் திருமுல்லை வாயிலில் போகிறாரு. திருமுல்லை வாயில் என்ற ஒரு இடம் இருக்குது, அங்கே போகிறாரு. அங்கே சிவபெருமானுடைய பெயர் மாசிலாமணி. மாசிலாமணி மாசிலாமணி மனம் உருகி பாடுவார். என்னை இந்த பூலோகத்து வருவிக்க செய்துவிட்டு அனாதையாக விட்டு துன்பப்படப்படுத்திக் கொண்டிருக்கிறாய், இது நல்லதில்லை. என் தந்தையே, உன்னை கால்வலிக்க நடந்து வந்த உன்னை பார்க்க வந்தால், ஏன் மகனே எதற்காக வந்தாய் என்று கூட ஒரு வார்த்தை கேட்பதில்லை, ஊமை போல நின்று கொண்டிருக்கிறாய் என்றெல்லாம் பாடுவார். அந்த பாடலுடைய விளக்கங்கள்லாம் மனத்தை உருக்கும், கண்ணிலிருந்து தண்ணி வரும். அப்படிப்பட்ட விளக்கங்கள் அதிலே உண்டு. அதன் பிறகு, இனிமேல் உன்னை நான் பார்க்க இங்கே வரப்போவது இல்லை, என்னால் முடியவில்லை என் தந்தையே என்று சொல்லி, திருவள்ளித்தாயம்னு ஒரு இடம் இருக்குது சென்னைக்குள்ள, வில்லிவாக்கத்திலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே போகிறாரு. அங்கே போய் என் சிவபெருமானை பற்றி வழிபடுகிறார். கந்த துணி கட்டிகிட்டு இருக்கே, எனக்கு ஒரு கந்த துணியை கூட, நானும் கட்டிக்கிட்டு நிற்கிறேன். இந்த உலக மக்கள் எல்லாம் உன்னை பார்த்து இழிவாக பேசுவார்களே, உன் மீது பழி சுமத்துவார்களே, பெற்ற மகனை நடுத்தெருவில் விட்டு விட்டானே என்று சொல்லி உன்னை பழி பேசுவார்கள். இந்த பழி சொல்லுக்கும் இழிச்சொல்லுக்கும் நீ ஆளாகக்கூடாது என்பதற்காகத்தான் நான் வருந்துகிறேன் என்று சொல்லியெல்லாம் பாடுவார். எந்த விதமான பலனும் இல்லை. இப்போ அங்கேயும் சொல்லிட்டு வந்துடுவார், இனிமேல் திருவள்ளித்தாயத்துக்கோ திருமுல்லை வாயிலுக்கோ முன்னால் நான் நடந்து எல்லாம் வர முடியாது, கால் வலிக்குது, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிடுவார். இப்போது திருவொற்றியூரில் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னு 30வது பதிகம் பார்க்குறோம். நெஞ்சு அறிவுறுத்த நேரிசை. நெஞ்சு அறிவுறுத்த நேரிசை என்பது உள்ளத்திடம் இறைவனை பற்றி சொல்லுவது. உள்ளம் என்பது மனசு. அதான் நெஞ்சு அறிவுறுத்த நேரிசை என்ற பதிகத்தில் நமக்கு பாடல்களை கொடுத்திருக்கிறார்கள், அருளியிருக்கிறார்கள். இன்னைக்கு 1வது பாடலை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நிலைகளும் மாறும். அதுக்காக தான் ஒவ்வொரு பாடலை சொல்லி நம்ம விளக்கம் சொல்லிட்டு இருக்கோம், இறைவனுடைய திருவிளையாடலை. அதோடு மட்டுமல்ல, நமது பிள்ளைப்பெருமானவர்கள், நமது வல்லற்பமானவர்கள் எப்படியெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருந்தார்கள் என்பதை சொல்ல வேண்டும். இறைவனுடைய திருவிளையாடலையும் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் நமது பிள்ளைப்பெருமானவர்கள் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு எப்படியெல்லாம் இருந்து கொண்டிருந்தார் என்று சொல்ல வேண்டும். இப்போ அதில் 1வது பாடல் 30வது பதிகம் நெஞ்சறிவுறுத்த நேரிசை. பொன்னார் விடைக்கொடி எம் புண்ணியனை புங்கவனை, பொன்னார் புறமெரித்த உத்தமனை, மன்னாய அப்பனை, நம் ஒற்றியூர் அப்பனை, எல்லாம் வல்ல சித்தனை நீ வாழ்த்துதி நெஞ்சே. மனம் ஒரு நிலையில் இல்லாமல் அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது. மனதை கட்டுப்படுத்த வேண்டும். உள்ளத்திடம் சொல்லுகிறார், மனமே, ஏனென்றால் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அந்த நிலைகளிலிருந்து அவர் மாறி வர வேண்டும். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் 6 பிண்ட துரிசுகள் உண்டு. அதே போன்று தத்துவங்கள் உண்டு, அந்த கரணங்கள் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இதையெல்லாம் வென்று வர வேண்டும். அப்போ தந்தையிடம் முறையீடு செய்கிறார், மனமே நீ பொறு அப்படி சொல்லி சொல்றாரு. எப்படி? பொன்னார் வினைக்குடி எம் புண்ணியனை. காலை மீது, காளையை வாகனமாக கொண்டு காளை மீது ஏறி அந்த தேகம் பொன்னொளி வீசுமாறி, பொன்னொளி வீசும்படி உலா வருகின்ற எனது இறைவனை, புண்ணியனை, புங்கவனை. புங்கவனை என்பது இறைவனை. ஒன்னார் புறமெரித்த உத்தமனை. ஒன்னார் புறம் என்பது பகைவர்களின் கோட்டைகளை, முப்புறத்தை எரித்த உத்தமன் என்று சொல்கிறார். இதுக்கு நிறைய விளக்கங்கள் நமக்கு கொடுத்தா இருக்குது. இன்னைக்கும் அந்த வரி வந்ததனால் விளக்கம் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. தேவர்களை அரக்கர்கள் அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தாராசுரனுடைய பிள்ளைகள் வித்துன்மாலி, தாரகச்சன், கமலாச்சன், தாரகாசுரனுடைய பிள்ளைகள் இவங்க 3 பேரும். இவங்க அவங்களெல்லாம் தாக்கி விட்டு ஆளுக்கு ஒரு கோட்டைக்குள்ளே போய் பூந்துக்குவாங்க. வித்துன்மாலி பொன்கோட்டையை கட்டி கொண்டிருக்கிறான், தங்கக்கோட்டை. தாரகச்சன் வெள்ளிக்கோட்டை, கமலாச்சன் இரும்பு கோட்டை. அதை யாராலையும் உடைக்க முடியாது. அப்போ தேவர்களெல்லாம் சிவபெருமானிட்ட போய் முறையீடு செய்கிறாங்க. பிள்ளை துன்புறுத்தி கொண்டு போய் உள்ள புலி நுழைஞ்சிக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லும்போது புன்னகையால், எந்த ஆயுதம் இல்லாமல் புன்னகையால் அந்த முப்புறத்தை எரித்து சாம்பலாக்கியவர் என்று வல்லப்பெருமான் கூறுகிறார். அப்படிப்பட்ட இறைவன் மன்னாய அப்பனை. மன்னாய அப்பனை என்பது அழிவில்லாத என்னுடைய அப்பனை, திருவொற்றியூரில் இருக்கின்ற அப்பனை, எல்லாம் வல்ல சித்தனை நீ வணங்கி வாழ்த்த வேண்டும், வாழ்த்தி வணங்க வேண்டும் மனமே என்று கூறுகிறார். ஆக இந்த நிலையில் இருந்து கொண்டு சிவபெருமானை, தியாகராஜ பெருமானை வழிபட்டு கொண்டிருக்கிறார். எந்த விதமான அருளையும் பெற முடியவில்லை.
வல்லப்பெருமான் அவர்கள் 2வது ஏட்டை முடித்து விட்டார். 9வது ஆண்டிலிருந்து 16 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு. இப்போ 17வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார். அதாவது 3வது ஏட்டில் 17வது ஆண்டிலிருந்து 24 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது என்பதை 3ஆம் திருமுறையிலிருந்தே பார்த்து விட்டோம். 3ஆம் திருமுறையில் இருக்கிற மொத்த பாடல்களையும் 19 பதியங்களில் இருக்கின்ற 235 பாடலுடைய விளக்கங்களை முழுவதுமாக பார்த்து விட்டோம். அதனுடைய ஒரு சுருக்கம். இப்போ திருவொற்றியூருக்கு போவார். இப்போ காட்சிகள் மாறுகிறது, நிலைகள் மாறுகிறது. இப்போ காட்சி கொடுப்பார், மகனுக்கு காட்சி கொடுப்பார், மறைந்து விடுவார். என்ன இப்படியே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி அடுத்து இவன் என்ன பண்ணுவார், மனசில் ஒரு ஏக்கம் வந்துடும். ஒருவேளை அருளை வாங்க முடியுமா முடியாதா, நீ எத்தனை ஆண்டுகள் ஆகுமோ தெரியல, நம்ம போனால் என்னன்னு பேசுறது இல்லை, காட்சி கொடுக்குறாரு, மறைஞ்சிடுறாரு, ஒருவேளை தூது அனுப்பி பார்த்தால் என்னன்னு சொல்லி நாரையை தூது அனுப்புகிறார். தன்னுடைய நிலைகளை சொல்லி இப்படியெல்லாம் இறைவன் என்னை வருவிக்க செய்துவிட்டு அருளை கொடுக்காமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார், எப்போ வந்து அருளை கொடுப்பார் என்று தெரியவில்லை, நாரையே நீ போய் தியாகராஜ பெருமான்கிட்ட சொல்லு, அவனால் சாப்பிட முடியல, தூங்க முடியல, குளிக்க முடியல, இப்படியெல்லாம் நிலையில் இருக்கிறான்னு சொல்லுன்னு சொல்லி தூது அனுப்புவார். நாரை திரும்பி வராது. கிளிகளையும் தூது அனுப்புவார். எந்த விதமான பதிலும் இல்லை. அதை பதிகத்திலே 2ஆம் பதியத்திலே 2ஆம் திருமுறையிலே நாரையும் கிளியும் நாட்டூரும் தூது என்ற பதியத்தில் இருக்கின்ற பாடல்களை எல்லாம் பார்த்து விட்டோம். அதன் பிறகு இந்த நிலைகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் போது இப்போ திருவொற்றியூரில் திருவிழா வீதி வருது. அப்போ இவரும் போய் நிற்கிறார். திருவொற்றியூரை கதின்னு இருக்கிறார். அவர் வந்தால் இங்கே வந்தால் வருவார், இல்லைன்னா அங்கேயே ஏதாவது திண்ணையில் படுத்துக்குவார். சாப்பிட்டாலும் சாப்பிடலையான்னு யாருக்கும் தெரியாது. இங்கே இருக்கிறவங்க தேடுவாங்க, அது இயற்கை தானே, ஏன்னா ராமலிங்கம் போனால் எங்கே போனான்னு தெரியல, ஆளை காணோம் அப்படின்லாம் தேடுவாங்க. இவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. இவரும் சொல்லக்கூடாது, நான் இறைவனால் வருவிக்கவிட்டுன்னு சொல்லவும் கூடாது. ஏன்னா அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான், அந்த கட்டளையின் அடிப்படையில் தான் அவர் அங்கே விண்ணுலகத்திலிருந்து வராரு இங்கே பூலோகத்துக்கு. பாடல் இருக்கு, யாரும் மறுக்க முடியாது, அவ்வளோ விளக்கங்கள் இருக்கு. யாரும் சொல்லாதனால இப்போ நம்ம பேசுறதெல்லாம் புதுசாக தெரியும் உங்களுக்கு. அதான் உண்மை, அதுதான் சத்தியம். எல்லாமே பாடலில் விளக்கம் இருக்கு. அப்போ இந்த நிலையில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார், இப்போ பார்க்குறாரு, காட்சி கொடுக்குறாரு, மறைஞ்சிடுவார். அந்த தேர்வு அடுத்த தெருவுக்கு போதும்ல. திருவொற்றியூரில் எல்லாமே தேரோடும் வீதிகள் நல்லா இருக்கும், அகலமாக இருக்கும். அந்த காலகட்டங்களில் இப்போவும் சில வீதிகள் அகலமாக இருக்கும், இப்போ நெருக்கமாக கட்டிக்கிட்டாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த நிலைகள் இருக்கும்போது தெரு தெருவாக போய் பார்ப்பாரு, எந்த விதமான பலனும் இல்லை, காட்சி கொடுக்குறது சரி, அவ்வளோதான். இந்த நிலைகள் இருக்கும்போது குரத்தி பெண்ணிடம் போய் குறி கட்டது, ஒரு ஜோசியர்கிட்ட போய் ஜோசியம் கட்டது, இந்த விளக்கங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். ஏன்னா உலகியல் இருக்கிறது போல, உலகியல் அந்த மாதிரி குடும்பத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம் வருது, பரிகாரம் தேடணும், ஜோசியம் பார்க்க போவாங்க, இல்லை பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், ஜோசியம் பார்க்க போவாங்க. இந்த நிலையில் அவரும் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலைகள் எல்லாம் இருக்கும்போது கடைசி பதிகமான 19வது பதிகத்திலே காதல் மாற்றென்ற பதிகத்தில் இருக்கின்ற 10 பாடலுடைய விளக்கங்கள் மிகவும் முக்கியமானவை. காரணம், இப்போ சிவபெருமான் காட்சி கொடுத்து நடந்து வருவார், தேரில் இருந்து இறங்கி நடந்து வருவார். திருவிழா வீதி வரும்போது, பவனி வரும்போது முன்னால் காட்சி கொடுப்பாரு, மறைஞ்சிடுவார் இல்லையா, இப்போ நடந்து வருவார். இவருக்கு ஒரே சந்தோஷம், எப்படியும் நமக்கு அருளை கொடுத்துருவார்னு சொல்லிட்டு கண்ணை மூடி மெய்மறந்த நிலையில் இருப்பார். பக்கத்தில் வந்து பேச மாட்டார், சும்மா கண்ணத்தை கிள்றது, உடம்பை தடவி விடுறது, தலையை கோதி விடுறது, இப்படி நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு நிகழ்ச்சி நடக்கும். இவர் எப்படியும் நமக்கு அருளை கொடுப்பான் சந்தோஷத்தில் இருக்கும்போது கண்ணை திறந்து பார்க்கும்போது இவர் சிவனுடைய முதுகு தான் தெரியும். அப்போ என்ன பண்ணுவார், அப்படியே முகத்தை காட்டாம திரும்பி பார்க்காமல் அப்படியே ஓடுவார் சிவபெருமான். வல்லற்பெருமானை பார்த்து சிவபெருமான் திருவழியாக ஓடுகிறார் என்பதை மக்களிடம் சொல்லி இருந்தால் வல்லற்பெருமானுடைய நிலை மக்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த காலகட்டங்களில் இது நடக்கின்ற காலகட்டம் 1847ஆம் ஆண்டு, வருவிக்க விட்டது 1823ஆம் ஆண்டு. இந்த நிகழ்வு 24வது ஆண்டில் நடக்குது. அப்போ 1847 கலியுகம், 1900 தான் கலியுகம் முடியுது என்பதை வல்லபெருமான் முன்கூட்டியே சொல்லிட்டார். 1873ஆம் ஆண்டு சொல்லுவார், கலியுகம் முடிவதற்கு இன்னும் 27 ஆண்டுகள் இருக்கிறது, அதன் பிறகு சுத்த சன்மார்க்க காலம் தொடங்குறதுக்கு 12 மாதங்கள் இருக்குதுன்னு சொல்லுவார். 12 மாதங்கள் என்பது ஒரு வருடம். அப்போ 1873 ஒரு வருடத்தை கூட்டினோம்னா
1874. அதான் சுத்த சன்மார்க்க தொடங்கக்கூடிய காலம் என்று சொல்லுகிறார். அதனுடைய உள் அர்த்தம் என்ன? சூட்சமமான விளக்கம் என்ன? நான் இறைவனாகி விடுவேன், என் தந்தை என்னோடு இரண்டரை கலந்து கொள்ளுவார், நான் அருப்பெருஞ்சோதி ஆண்டவராகி விடுவேன், அன்றையிலிருந்துதான் சுத்த சன்மார்க்கம் தொடங்கும் என்று சொல்லுவார். ஏன்னா இப்போ அவர் சுத்த சன்மார்க்கம் வாங்கலை. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இனிமே தான் அவருக்கு சுத்த சன்மார்க்கம் இருக்கிறது தெரியும். அப்பா கிட்ட இருந்து வாங்கணும். எல்லா நிகழ்ச்சியும் 4வது எட்டில் நடக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 3வது எட்டு முடிஞ்சு போச்சு. 24 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு. இப்போ 4வது எட்டில் அடியெடுத்து வைக்கிறார். 25வது ஆண்டிலிருந்து 32 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது உலக மக்களுக்கு சொல்லணும். அப்போ அந்த நிலையில் இருக்கும்போது இப்போ இறைவனுடைய திருவிளையாடல் ஒரு முக்கியமான திருவிளையாடல். இவருக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும். அப்போ கல்யாணம் பண்ணால் பொண்ணு வேணும். இவருக்கு யார் வெளியில் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, உலகளுக்கு தெரிஞ்சது தானே. சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கவங்களுக்கு யார் பொண்ணு தருவாங்க? அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க முடிவு பண்ணுறாங்க, வருவிக்க விட்டதனால் ஏற்பட்ட சொந்தங்கள் முடிவு பண்ணுறாங்க, இவனுக்கு ஒரு கால் கட்டு போடணும், பேசாமல் அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் இவனுக்குன்னு சொல்லி அந்த அம்மா தனக்கோடி அம்மையாரை கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க இவர்கிட்ட. இவர் முடியாதுதான் சொல்கிறார் முதல்ல. ஏன்னா இவருக்கு தெரியும் தாலி கட்டி வாழ்க்கை நடத்த போகிறதில்லை. அதே நேரத்தில் அந்த அம்மாவுக்கு மோட்ச வீட்டை கொடுக்கணும். அதுக்காவது இவர் தாலி கட்டணும். அந்த அம்மாவுடைய கர்ம வினைகள், சஞ்சீதம், பிராரத்தம், அகாம்பியம் போன்ற 3 நிலைகள் இருக்கின்ற ஊழ் வினைகள்லாம் நீங்கணும். விமோசனம் கிடைக்கணும் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா உயிரிழந்த வரை இந்த பூலோகத்தில் இருந்து போகணும். இது நியதி, இது இறைவனுடைய கட்டளை. அந்த அம்மாவுக்கு தாலி கட்டின பிறகு அந்த அம்மா உணர்வாங்க. அது ஒரு சில நிமிடங்களில் மறைப்பு நிலை வந்துடும். அதோடு சரி. அப்போ அந்த கல்யாண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இவர் முதல்ல கல்யாணம் வேண்டாம் தான் சொல்லுவார். இவன் சொன்னால் கேட்க மாட்டான். திருவொற்றியில் ஒரு சாமியார் இருக்காரு, அங்கே கூட்டு போவாங்க. அவர் யார்? அருப்பெருஞ்சோதி ஆண்டவர். அவர் பேர் ராமலிங்கம் தான் சொல்லுவாங்க அங்கே. அப்போ அந்த நிலையில் இருக்கும்போது தந்தை சொல்லுகிறார் மகனிடம், மகனே தாலி கட்டிக்கப்பா, கல்யாணம் பண்ணிக்கோ, அதனால ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. தந்தையிடம் பெற்ற வாக்கை மீறக்கூடாது, கட்டளை சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு சரின்னு சொல்லிடுறாரு. அப்போ கல்யாண ஏற்பாடுகள் நடக்குது. கல்யாணத்தில் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. வானவர்கள், தேவர்கள், பிரம்மன், திருமால் முதல் அத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க. மணமக்களை வாழ்த்துவதற்காக பாடலில் இருக்கின்ற விளக்கத்தை பார்த்துட்டோம். இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வல்லப்பமானவர்கள் இயற்கையாகவே பாசங்களை, பற்றுகளையும் நீக்க வேண்டும். இது இறைவனுடைய 5வது குணம். இது 8 குணங்கள்ல இது இறைவனுடைய 5வது குணத்தில் இப்போ வல்லப்பமான் இருக்கிறார். தன்மையத்தனாதல், தூய உடம்பினாதல், முற்றிலும் உணர்தல், இயற்கை உணர்வினாதல், இந்த 4 நிலைகளையும் கடந்து வந்து இயற்கையாகவே பாசங்களை நீக்குதல் நிலையில் இருக்கிறார். இப்போ இதுக்கப்புறம் முடிவில் ஆற்றல் உடைமை, பேரன்பின் உடைமை, வரம்பில் இன்ப உடைமை, இப்படி 3 நிலைகள் இருக்குது. அது கடைசி அந்த விளக்கத்தை பார்க்க போகிறோம். இப்போ கல்யாணம் பண்ணியாச்சு, உலகியல் பற்றுகளை விடணும் விட்டாச்சு, சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் நெறிகளை விடணும் விட்டாச்சு, சைவ சமயத்தின் அடையாளமாகிய திருநீறு பூசணை விடணும் விட்டாச்சு, உத்திராட்ச மாலை போட்டுக்கிறது விட்டாச்சு. அப்போ சரியக்கிரிய யோகம் என்ற 12 நிலைகளையும் கடந்தாச்சு. அதை பாடல்களே தெளிவாக கூறியிருப்பதை நாம் விளக்கமாக பார்த்து விட்டோம். இப்போ 4வது எட்டு முடிய போகுது. இப்போ வீட்டை பூட்டி தாப்பா போட்டார். இனிமேல் நம்ம எங்கேயும் போகக்கூடாது. திருமலை வாயில், திருவள்ளித்தாயம், திருவொற்றியூருக்கு எதுக்கு போகணும்? கால் வலிச்சதான் மிச்சம், போக முடியாதுன்னு சொல்லி தாப்பா போட்டு கதவு பூட்டி தாப்பா போட்டார். இப்போ இறைவன் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் இப்போதான் அவருக்கு தெரியும். கதவை திறந்து அதை பாடலில் சொல்லுவார். அற்பகாச மாலையில் 100 பாடலில் 100 விதமாக சொல்லுவார். அவங்க அப்பா இப்படி நடந்து வந்தார், என்னென்ன அருளை கொடுத்தாருன்னு சொன்னார். இதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். கதவை திறந்து ஏன் அவர் நேராக வந்திருக்கலாமே, ஏன் நடந்து வரணும்? அந்த நடந்து வந்ததை தன் மகன்கிட்ட ஏன் சொல்லணும்? இதுக்கும் விளக்கம் இருக்கு. நமக்கு தான் நேரம் பத்தலை, எவ்வளவோ விளக்கங்கள் இருக்கு திருவருட்பாவில். சுருக்கமாக சொல்கிறேன். நேரடியாக அவன் முன் போய் எழுந்தருளினால், மகன் முன் எழுந்தருளினால் மகனுடைய கோபம் தனியாது, அவனை சமாதானப்படுத்த முடியாது, சாந்தம் அடைய மாட்டான். நம்ம நடந்து போகிற மாதிரி கால் வலிக்க நடந்து வந்த மகனின்னு சொல்லும்போது காலை பார்ப்பான். காலில் குப்பளம் இருக்கும், புண்ணு இருக்கும். அவன் திரும்பி நமக்காக நம்ம தந்தை தெருவில் நடந்து வந்திருக்காருன்னு சொல்லி மனம் சாந்தம் அடைவான்.
அதுவும் கதவை திறந்து ஒரு காலை உள்ளே வச்சு ஒரு காலை வெளியே வச்சு தான் அருளை கொடுப்பாரு. உள்ளேயும் போக முடியாது. போனால் இவர் கதவை சாத்திக்குவாருன்னு அவருக்கு தெரியும். அதையும் பாட்டில் சொல்கிறாரு. ரெட்டை தப்பை போட்டு பூட்டி இருப்பேன், தப்பிச்சிட்டான்னு சொல்லுவார். ஆனால் இனிமேல் ஏமாற மாட்டேன்னு சொல்லுவார். அது பாட்டிலெல்லாம் இருக்குது. ஆக இந்த நிலையிலே வந்து தன் மகனுக்கு அருளை கொடுத்து விட்டு மகனை சுத்த சன்மார்க்கத்தை பெறுவதற்கு வந்து சேருன்னு சொல்லிட்டு போயிடுவார். எப்படியெல்லாம் அருளை பெற்றார் என்பதை அன்பு மாலையில் ஒரு இடம் சொல்லுவார். அருமையாக சொல்லுவார். அதை இந்த மறைப்பு நீங்கிறது இல்லை. இதுக்கு முன்னால் எப்படி இருந்தார் என்ற மறைப்பு இருந்தது இது வரைக்கும். இப்போ அதை மகனுக்கு அந்த மறைப்பை நீக்கிவிட்டார் இறைவன். அப்போ இதுக்கு முன்னால் எப்படி இருந்தாருன்னு சொல்லுவார் பாட்டில். ஏனாவான் எனினும் யான் அம்மையனின் அடியே நான் அறிந்தேன், இதயம் மலர்ந்தேனே. இதெல்லாம் சொல்லணும். சொன்னாதான் மக்களுக்கு புரியும். புதியன் என்று என்னை போக்குதுரோ நீர் பூர்வித்தினும் ஒன்று பூங்கலருக்கு அன்பு கூண்டவன். பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்து நம்ம கிட்டே இருந்தவன். பாட்டில் தெளிவாக சொல்லுவார். அந்த மறைப்பு நீங்கின பிறகு, அந்த மறைப்பு நீங்கிய பிறகு அந்த பாடல்களை தெளிவாக சொல்லுவார் நமக்கு. அவர் ஒவ்வொரு யுகத்திலையும் எப்படி இருந்தாருன்னு அந்த விளக்கங்களை எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ எல்லாம் முடிச்சாச்சு. வெள்ளாடை போட்டாச்சு, முக்காடு போட்டாச்சு. இப்போ சுத்த சன்மார்க்கத்தை வாங்குவதற்கு அந்தங்களை கடந்து, தத்துவங்களை கடந்து, எல்லா நிலைகளையும் கடந்து, வெளிகளை கடந்து, பரவெளி, பரம்பரவெளி, பராபரவெளி, பெருவெளி, பெருசுகவெளி, இந்த வெளிகளை எல்லாம் கடந்து பறந்து சென்று கொண்டிருக்கிறார் சுத்த சிவஞான வெளிக்கு, சுத்த சன்மார்க்கத்தை தந்தையிடம் வந்து வாங்குவதற்காக. அங்கே போனால் அங்கே தேவர்கள், பிரம்மன், திருமால் எல்லாமே சபைக்கு வெளியே நிற்கிறாங்க. உள்ளே போக முடியாது, அவங்களால போக முடியாது, தகுதி கிடையாது. தெளிவாக சொல்லுவார். படிக்கு கீழே தான் நிற்கணும். அப்போது சபைக்குள்ளே என்ன நடந்தாலும் இவங்க வெளியே இருந்து தான் பார்க்கணும். அந்த நிலையில் இருக்கும்போது தன் மகனை வரவேற்கிறார். மகனை புத்தாடை அணிந்து புனித நீராடி, முக்காடோடு தானே போகிறாரு, அதனால தான் சொல்கிறாரு, புனித நீராடி புத்தாடை அணிந்து அணிகள் அணிந்து மங்கள கோலத்துடன் வருவாயாக என்னும் மகனுக்கு கட்டளையிட, மகனும் தந்தையினிடம் கட்டளையை பெற்றுக்கொண்டு அவ்வாறே வந்து சிங்காசனத்திலே அமர்கிறார். அங்கே ஒரு இருக்கை போட்டிருக்காங்க, அங்கே அமர்ந்துக்கணும். தந்தை மகனுக்கு மணிமுடி சூட்டுகிறார், பொற்காப்பு கட்டுகிறார். பொற்காப்பு என்பது அடுத்து அரசாட்சி செய்ய போகின்றன. இந்த நாட்டாமையெல்லாம் கையில் ஒரு காப்பு போட்டிருப்பாங்க, ஜமீன்தாருங்கெல்லாம் போட்டிருப்பாங்க. அவங்க வயசாயிடுச்சு இல்லைன்னா இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த காப்பு ஒரு திருவிழா எடுத்து ஊர் மக்கள் அவருக்கு கொடுப்பாங்க, மகனுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தந்தை மகனுக்கு பொற்காப்பு அணிந்து மணிமுடி சூட்டி, மகனை சுத்த சன்மார்க்கத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லி சுத்த சன்மார்க்கத்தை தாரை வார்த்து கொடுக்கிறார். மகனை இது உன்மார்க்கம் இனிமேல் என்று சொல்ல, அதான் வல்லப்பமான் சொல்லுவார், இது என் மார்க்கம் என்று கூறுவார். ஏன்னா அப்பா சொல்லியாச்சு, உன்மார்க்கம் சொல்லியாச்சு. இப்போ சாகா கல்வியை கற்றுக்கொண்டு சாகா கல்வியை சொல்லிக் கொடுக்கும்போது மாணவர்கள்லாம் வெளியே இருந்து பார்க்குறாங்க. அதை பாடல்களிலே சொல்லப்பட்ட விளக்கங்களை நாம் நேரடியாக பார்த்து விட்டோம். இப்போ எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு வல்லப்பமானவர்கள் 5வது ஏட்டை முடித்து விட்டார். அதாவது 53வது ஆண்டிலிருந்து 40 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்த்து விட்டோம். இப்போ சுத்த சன்மார்க்கத்தை வாங்கியாச்சு. இப்போ 6வது ஏட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். அதை தான் இப்போ நம்ம லைவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். சுத்த சன்மார்க்கத்தை வாங்கிட்டு நேர சிதம்பரத்திலே எப்படி எழுந்தருளினார், நேர எழுந்தருளுகிறார். மாட்டு வண்டியில் போகலை, நடந்து போகலை, கூட்டத்தோடு போகலை. நல்லா கவனிச்சுக்கணும். நீங்கள் நம்ம பாட்டில் இருக்கிற விளக்கத்தை சொல்கிறோம். செபிபில் வந்த செய்திகள் எவ்வளோ வேணால் இருக்கலாம், அந்த விளக்கத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அப்போ இந்த நிலையில் இருக்கும்போது அங்கே ஒரு திருவிளையாடல் நடக்கிறது. அப்போ வெங்கட் ரெட்டியார் இவரை அழைத்து வந்து கருங்குழியிலே அமர வைக்கிறார். கருங்குழியிலே 9 ஆண்டுகள் நமது பிள்ளை பெருமானவர்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார். அங்கே இருக்கும்போது தான் தந்தையும் மகனும் எப்படியெல்லாம் எதிர்காலத்தில் இருக்க வேண்டும் என்று எப்படி வழிவகுத்தார்கள் என்பதையெல்லாம் பாடல்களின் மூலமாக பார்த்து விட்டோம். இப்போ ஜீவகாருண்ய ஒழுக்கம் உருவாக வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கம் உருவாக வேண்டும் என்றால் ஒரு தர்மசாலை வேண்டும். வல்லப்பமான ஏற்கனவே பார்வதி மக்களிடம் பேசியதை அப்படியே அந்த இடத்த வாங்கி அவங்களும் அன்பளிப்பாக கொடுத்துட்டாங்க. சாமி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு இறைவன் தெரியாது யாருக்குமே. ஏதோ ஒரு சாமியார் வந்திருக்காரு, அவ்வளோதான். அப்படி தான் அவங்களுக்கு தெரியும். ஏதோ சித்து வேலைலாம் காட்டுறாரு, ஏதோ சாமியாருன்னு நினச்சிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அப்போது தர்மசாலையை உருவாக்குகிறார். ஒரே நாளிலே 23/5/1867 ஆண்டு தர்மசாலையை நிறுவி அன்றைய அணை அடுப்பை மூட்டி உணவை சமைத்து பசியோடு வருகின்றவர்களுக்கு பசியாற்றி கொண்டிருக்கிறார்
நம்மளையெல்லாம் படைத்து காத்து கொண்டிருக்கின்ற அருப்பெருஞ்சோதி ஆண்டவராகிய பிள்ளைப்பெருமான் அவர்கள், வெள்ளப்பெருமான் அவர்கள். சரி, இப்போ தர்மசாலையில் இருக்கும்போது என்ன நடந்தது? 1869ஆம் ஆண்டு முத்துசாமி ஐயர் என்ற ஒரு வழக்கறிஞரை நியமித்து ஆறுமுக நாவலார் வழக்கு தொடர்ந்து விட்டார். வடலூரிலே ராமலிங்க பிள்ளை என்ற ஒருவர் எந்த கல்லூரியிலே படிக்காமல் புலவர் பட்டம் பெறாமல் பாடல்களை தவறாக ஏற்றிக்கொண்டு சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் ஜாதிகளையும் இழிவாக பேசிக்கொண்டு பாடல்களை ஏற்றிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பாடல்களை திருவொற்பா என்று அழைக்கிறார், திருமுறைகள் என்று பெயரிட்டு இருக்கிறார். அதெல்லாம் திருவொற்பா அல்ல, மறுப்பா என்று அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி வழக்கு. நீதிமன்றத்திலே வழக்கு வந்து போட்டாச்சு, விசாரணைக்கு வருது. வாதியிடம் விசாரணை முடிச்சாச்சு. யார்கிட்ட? ஆறுமுகனார்கிட்ட விசாரணை முடிச்சாச்சு. நீதிபதி கேட்குறாரு, பிரதிவாதி எங்கன்னு கேட்குறாரு. பிரதிவாதி தான் நம்ம பிள்ளைப்பெருமான் அவர்கள். அது வரைக்கும் அவர் அங்கே இல்லை, நல்லா கவனிச்சுட்டே வரணும். அது வரைக்கும் அங்கே இல்லை அவர். அப்போது 3 தடவை நீதிமன்றத்தில் அந்த ஊழியர் கூப்பிடுவார். இப்போவும் அந்த பழக்கம் உண்டு நீதிமன்றத்தில். அப்போ ராமலிங்க பிள்ளை கூப்பிடும்போது எழுந்தருளுகிறார், அந்த வார்த்தையை சொல்லணும் மக்கள்கிட்ட. எழுந்தருளுகிறார். எழுந்தருளுகிறார் என்ன அர்த்தம்? அவர் இறைவன் நிலையில் இருக்கின்றார்னு அர்த்தம். அப்போவே எல்லா அருளையும் பெற்று விட்டார் அவர். அப்போ நீதிபதி உங்கள் பெயர் என்னன்னு கேட்கும்போது திரும்பி பார்க்குறாரு. நீதிபதி எந்திரிச்சு நிற்கிறார். காரணம், இவர் காட்சி கொடுத்துக்கிறார். காட்சி கொடுத்த உடனே அவர் உணர்கிறார், இறைவனே வந்து காட்சி கொடுக்கிறார் என்ற நிலை இருக்கும்போது அவருக்கு ஒரு மறைப்பு நிலை ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் கேட்கிறாரு, எப்படி பாடல்களை ஏற்றினீங்க அப்படின்னு கேட்கிறாரு. விவாதம் நடந்து விசாரணை நடந்தாதான் வழக்கு தீர்ப்பாகுமா தள்ளுபடியாமான்னு தெரியும். இது நீதிமன்றத்துடைய வழக்கமாக தான். எந்திரிச்சு நின்னா வழக்கு தள்ளுபடி ஆகாது. எல்லாம் எந்திரிச்சு நின்னாங்களாம், ஆறுமுக நாவலர் கூட போனவங்களாம் எந்திரிச்சு நின்னாங்களாம், அதுக்கு வழக்கு தள்ளுபடி ஆயிடுச்சான். அப்படியெல்லாம் கிடையாது. விசாரணை நடக்குது. நீதிபதி கேட்கிறார். பிள்ளைப்பெருமானவர்கள் கூறுகிறார்கள், அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் இறைவன் சொன்னால் நான் எழுதினேன். நல்லா கவனிக்கணும், திருவொற்பா வந்து இறைவனால் எழுதப்பட்டது. மீது எது இருந்தாலும் சரி, இறைவனால் படைக்கப்பட்டவர்கள், இறைவனால் படைக்கப்பட்டு அவர்களை பற்றி பாடி ஆட்கொண்டு அதன் பிறகு எழுதியவர்கள். இதான் எல்லாமே உண்டு. புராணங்கள், காவியங்கள், 12 திருமுறைகள் எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே அப்படி நடந்தது தான். நடந்தது உண்மை, எழுதியது உண்மை. ஆனால் இறைவனை வந்து எழுதினது என்னது? திருவொற்பா. இந்த நிலையில் இருக்கும்போது திருவொற்பாவை மறுப்பா என்று அறிவிக்க முடியாது என்ற நீதியை பெற்றுக்கொண்டு, அந்த தீர்ப்பை பெற்றுக்கொண்டு தர்மசாலையிலே இருக்கும்போது இங்கே என்ன நடந்தது? உத்தரஞான சிதம்பரமாலை உருவாக்கி சமாதி வற்புறுத்தலாம் எப்படி நடந்தது, எப்படி சொன்னார், நடராஜபதி மாலையினுடைய விளக்கம் என்ன, சர்க்குரி மாலையினுடைய விளக்கம் என்ன, எல்லா விளக்கங்களையும் நாம் பார்த்து விட்டோம். இப்போ ஞான மருந்து என்ற பதிகத்திலே 117வது பதிகம், இன்னைக்கு 20வது பாடல். இப்போ தர்மசாலையில் இருக்கும்போது வல்லப்பெருமான் அவர்கள் 48 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த பூலோகத்திற்கு வருவிக்க உற்று 48 ஆண்டுகள் நிறைவடை போகிறது. இன்னும் காலங்கள் இருக்கு, நிறைவட போகுது. அனுபவ மாலை முடிஞ்ச உடனே நிறைவடைந்து விடும். அதுக்கு பிறகு நம்ம ஜீவகாணி ஒழுக்க விளக்கம் தர போகிறோம். சுத்த சன்மார்க்க நெறியினுடைய விளக்கம் என்ன, சுத்த சன்மார்க்க கொடி கட்டுதல் எப்படி, அதனுடைய பாடலுடைய விளக்கம் என்ன, ஞான சரியனுடைய விளக்கம் என்ன, எல்லாம் நம்ம அங்கே பார்க்க போகிறோம். இப்போ ஞான மருந்து 20வது பாடல். பொய்யருக்கு அரிதா மருந்து. நான் ஏற்கனவே சொன்னது போல எளிமையான வரி, விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு விளக்கம் இருக்கு இந்த வரிக்கு. பொய்யருக்கு அரிதா மருந்து. பொய்யர் என்பது யார்? இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்தே சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் ஈடுபட்டு கொண்டு மக்களை அந்த நெறிகளிலே வழிபட செய்து மக்களையும் அறியாமையில் நிறுத்தி இந்த சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்த நெறிமறிகளை பின்பற்றி கொண்டிருப்பவர்கள் பொய்யர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இறைவனுடைய அருமை தெரியாது, இறைவனை பார்க்க முடியாது. இறைவனை அடிய முடியும் யார் பார்த்ததில்லை, இனிமே இதுவரைக்கும் யார் பார்த்ததில்லை. பாடல்களில் நிறைய விளக்கங்கள் உண்டு. அப்போ இந்த நிலையில் இருக்கும்போது பொய்யருக்கு அரிதாம் மருந்து. மருந்து என்பது ஏற்கனவே சொன்னது போல அருப்பெருஞ்சோதி ஆண்டவர். என்னை புறத்தும் அகத்தும் புணர்ந்த மருந்து. என்னை புறத்தும் அகத்தும் புணர்ந்த மருந்து. அகம் என்பது ஆன்மா, புறம் என்பது அந்த கரணங்கள்.
இதற்கு நிறைய விளக்கங்கள் உண்டு அகம் புறம் என்பதற்கு. அதாவது பிண்ட நிலையிலே இருக்கும்போது அகம் புறம் வேற. ஆனால் அங்கே அண்டங்களிலே இருக்கும்போது அகம்புறம் வேற. அண்டங்களிலே அகம் என்பது சூரியன், அகப்புறம் என்பது அகம் என்பது அக்னி, அகப்புறம் என்பது சூரியன், புறம் என்பது சந்திரன், புறப்புறம் என்பது நட்சத்திரங்கள். பிண்டங்களிலே அகம் என்பது ஆன்மா, அகப்புறம் என்பது ஜீவன், புறம் என்பது ஐம்பொறிகள், கண், காது, மூக்கு, வாய்மை. புறப்புறம் என்பது அந்த கரணங்கள், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இதை குறிப்பிடுகிறார். என்னை புறத்தும் அகத்தும் புணர்ந்த மருந்து, எல்லாவற்றுக்கும் விளக்கம் கொடுத்து என்னோடு கலந்த இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். கையில் கிடைத்த மருந்து, யாருக்கும் கிடைக்காத இறைவன். எனது உள்ளங்கையில் நெல்லிக்கனி கிடைப்பது போல எனக்கு இறைவன் கிடைத்தான். அப்படிப்பட்ட இறைவன் அருட்பெருஞ்சோதி. அடுத்து சொல்லுவாரு, சிவகாம கொடியை கலந்த மருந்து. சிவகாம கொடி என்பது என்ன? அந்த கொடிப்பாட்டிலே வரும் காம கொடி என்பது சுத்த சன்மார்க்க கொடி. சிவம் என்பது சுத்த சன்மார்க்கம், அருட்பெருஞ்சோதி. சிவகாம கொடி என்பது சுத்த சன்மார்க்கத்தை விளக்கக்கூடிய, சுத்த சன்மார்க்கத்தின் நெறிகளை கொண்ட அந்த கொடியில் கலந்த, சுத்த சன்மார்க்க நெறியில் கலந்த இறைவன் என்று கூறுகிறார். இப்போ இறுதியாக நாம் அனுபவமாலை என்ற பாடலிலே 147வது பதிகத்திலே 87வது பாடலை பார்க்க போகிறோம். இதனுடைய நிலை என்ன? அனுபவமாலை என்றால் என்ன? இறைவனிடம் பெற்ற அனுபவங்களை உலக மக்களுக்கு சொல்லுவது. மாலை என்பது பாடல்கள், 100 பாடல்கள் உண்டு. இன்னைக்கு 87வது பாடலுடைய விளக்கத்தை பார்க்க போகிறோம். இறைவனிடம் எப்படி அனுபவங்களை பெற்றுக்கொண்டார், எப்படிப்பட்ட இறைவன் என்ற நிலையை கூறுவது அனுபவ மாலை. அந்த பாடலை கூறுவதற்கு, விளக்கம் கூறுவதற்கு முன்னால் தன்னை மனைவியாகவும் இறைவனை கணவனாகவும் வர்ணனை செய்து, அதாவது தன்னை தலைவியாகவும் இறைவனை தலைவனாகவும் வர்ணனை செய்து உள்ளத்திடம், அதாவது தோழியிடம் சொல்லுவது போல உலக மக்களுக்கு சொல்லுவது. அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நல்லா கவனிங்க. அற்புதமான பாடல், எல்லா பாடலும் அற்புதமாக இருக்கும். எவ்வுலகில் எவ்வொருக்கும், எவ்வுலகில் எவ்வொருக்கும் அருட்பெருஞ்சோதியரே இறைவன் என்பது அறியாதே இம்மதவாதிகள் தாம். நல்லா கவனிக்கணும். மதவாதிகளை சொல்றாரு. யாரு? அருகர், புத்தன். அருகர் என்பது அதாவது முழுவதுமாக சொல்றாரு. மகாவீரிலிருந்து ஜீசஸ், நபிகள் நாயகம் இறை தூதர்கள் தான். அப்போ புத்தரை தனியாக சொல்லுவார். இப்படி மதவாதிகள் என்று சொல்லுகிறார். தாயுமானவனே மதவாதிகள் என்று தான் சொல்லுவார். அதுக்கான விளக்கங்கள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், கொடுத்துருக்கோம். எவ்வுலகில் எவ்வொருக்கும், எந்த உலகில் இருந்தாலும் சரி, யார் யாருக்காக இருந்தாலும் சரி, அருட்பெருஞ்சோதி தான் இறைவன் என்று தெரியாமல் இந்த மதவாதிகள் மதத்தை வைத்துக்கொண்டு மதவாதிகளாக இருந்து கொண்டு மக்களை தூண்டிவிட்டு அவர்களுடைய நிம்மதியை கெடுப்பவர்கள். அப்படிப்பட்ட இந்த மதவாதிகள் தாம் கவ்வை பெறும் குருடர் கரிகண்ட கதை போல. கவ்வை பெறும் குருடர் கரி கண்ட கதை போல. ஒரு கதை சொல்லுவாங்க. கண்ணு தெரியாத குருடர் யானையுடைய காதை தடவி பார்த்துட்டு, இது சொலவு மாதிரி இருக்கு. சொலவன் இந்த படைக்கிறது, கல் மண்ணில் இந்த படைப்பாங்கள, சொலவுன்னு சொல்லுவாங்க கிராமங்களில். அந்த கதை போல இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணு தெரியாது, அறியாமையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். யானையை கண்ட, யானையை தடவி பார்த்து எப்படி கதை சொல்லுவாங்க, அது போல இருக்கிறாங்களாம். கவ்வை பெறும் குருடர் கரிகண்ட கதை போல. அந்த குருடர்கள் யானையை தடையை பார்த்துட்டு வேற ஏதாவது பொருள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மதவாதிகள் எல்லா உலகிற்கும், எல்லாருக்குமே இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் என்று உண்மை தெரியாமல் இந்த மதவாதிகள் எல்லாம் குருடன் போல யானையை தடவி கொண்டு கதை சொல்லுவது போல கதைக்கின்றனர், சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தெளிவாக சொல்லிட்டாரா? அப்போ இப்படியெல்லாம் சொல்லவர்கள் அவர்களுக்கு சாகா கல்வி நிலை அறியார். அடுத்த வரி சொல்லிட்டாரா? சாகா கலை, சாகாத கல்வியை பற்றி, அந்த நிலைகளை பற்றி யாருக்குமே தெரியாது. இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்தே யாருக்குமே தெரியாது. அதான் இங்க சொல்றாரு, சாகா கல்வி நிலை அறியார்.
சொல்லிட்டு அடுத்து சொல்கிறார் பாருங்க, நவ்வை விழியாய், நவ்வைன்னா மான், அதாவது மான் கண் எவ்வளோ அழகாக இருக்கும், அதுபோல் கண்களை உடைய என் தோழியே, அந்த தோழிகிட்ட சொல்கிறாரு, உலக மக்கள்கிட்ட சொல்கிற மாதிரி இந்த பொருள். அப்புறம் சொல்கிறேன் நான் அந்த கான்செப்டை. நவ்வ விழியாய் இவரோ சில புகன்றார் என்றாய். இவங்க கண்டபடி பேசுகிறது, ஏதாவது சொல்கிறது, நான் போய் இறைவனை பார்த்துட்டேன், இறைவன்கிட்ட அருள் வாங்கிட்டேன் அப்படின்னு இவங்களாம் சொல்லிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு நீ என்கிட்ட சொல்கிற, தோழிகிட்ட சொல்கிறாரு, நீ என்கிட்ட சொல்கிற இவங்கெல்லாம் இப்படிப்பட்டவங்கெல்லாம் அவங்களும் அருளை வாங்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நீ என்கிட்ட சொல்கிற. அது அப்படி அல்ல. எப்படி சொல்கிறாங்களா, நாங்களும் ஞான நடம் கண்டோம், மெய்த்தேன், அதாவது அமுதம் உண்டோம், நடனம் கண்டோம்னு சொல்கிறாங்க. அப்படி நீ என்கிட்ட சொல்கிற. அப்படி இல்லை, நான் தான் ஞானம் நடம் கண்டேன், மெய்த்தேன் அமுதம் உண்டேன். யாருமே இறைவனுடைய நடனத்தை பார்த்ததில்லை. திருச்சிற்றம்பலத்திலே சுத்த சிவஞான வெளியிலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருள் திருவிளையாடல்களையும் அருள் நடனத்தையும் இந்த பிரபஞ்சத்தில் யாருமே பார்த்ததில்லை. நான் ஒருவன் தான் கண்டேன். அதான் சொல்லுவார், ஆடும் சேவடின்னு சொல்வார். ஆடுகின்ற சேவடிக்கை ஆளானேன், மாளாத யாக்கை பெற்றேன், கூடுகின்ற சன்மார்க்க நடிவிருந்து குழாவுகின்றேன். தெளிவாக சொல்லுவார். ஆடுகின்ற சேவடி என்பது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி நடனமாடி காட்டியவர் தன் மகனுக்கு. சமய தலைவனாகிய சிவபெருமானும் சரி, நடராஜனும் சரி, வலது காலை ஊனி இடது காலம் தூக்கி இருப்பாங்க. அது சமயத்தினுடைய நிலை, சைவ சமயத்தின் தலைவனுடைய நிலை. அது அருட்பெருஞ்சோதியுடைய நிலை இடது காலை ஊன்றி வலது காலம் தூக்கியது. இந்த விளக்கங்கள் எல்லாம் ஏற்கனவே நாம் தெளிவாக பார்த்து விட்டோம். அதான் ஆடுகின்ற சேவடி. இது இறைவன் கொடுத்த விளக்கம். இந்த நிலையில் இருக்கும்போது நான் தான் ஞான நடம் கண்டேன், மெய்த்தேன் அமுதம் உண்டேன். இறைவனுடைய அருளமுதத்தை உண்டவன் நான் ஒருவன் தான். நான் கருவறையே அருளமுதம் உண்டவர். எவ்வளவோ புராணங்களில் கூறப்பட்ட கதைகளை சொன்னார்கள். ஆனால் வல்லற்பமான் ஒரு தாயின் கருவறையிலே இருக்கும்போது தனது தந்தையிடம் அருளமுதம் உண்டவர். மதிமண்டலத்தம் அது சுரக்கம் இருக்கு. பசின்னு சொல்லும் போதே மதிமண்டலத்தம் உள்நாக்கு வழியா, உச்சியிலிருந்து உள்நாக்கு வழியா அமுதம் சுரக்கும். அவர் ஒரு பாடலில் சொல்லுவார், நான் அறியாத பருவத்தில் சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் இருந்தபோது நான் உண்ட உணவு எல்லாம் அமுதமாயிற்று என்பதை பின்னாளில் அறிந்து கொண்டேன். நல்லா கவனிக்கணும் நீங்க. அதாவது அந்த பருவத்திலே இருக்கும்போது அவர் சாப்பிடும்போது எல்லாம் பார்ப்பாங்கல்ல, அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க இவர் சாப்பிடுறாருன்னு. சாப்பிடுவாரு, அமுதம் சாப்பிடும்போது சாப்பாடு உள்ள போகாது. இந்த விட்டாச்சாரிய படத்தில் பார்த்துருப்பீங்க, அந்த நிலைதான். அப்போ அவர் சொல்லுவாரு, முன்னாளில் நான் உண்ட அமுதமெல்லாம் உணவெல்லாம் அமுதமாயிற்று என்பதை நான் பின்னாளில் அறிந்தேன். இதெல்லாம் இறைவனுடைய திருவிளையாடல் என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். சொல்லுவாங்க, வல்லற்பமான் சாப்பிட்டாரு, வந்தாரு, போனாரு, தூங்கினாரு. சித்தி வளாகத்தில் சமையல் ரூம் இருக்கா, குளிக்கிற ரூம் இருக்கா? இது சத்தியஞான சபைக்குள்ளே தான் சமையல் ரூமு, குளிக்கிற ரூம் இருக்கா? எங்கே குளித்தாரு, எங்கே போனார்? எங்கே போனாருன்னு தெரியல. போனவர் வரமாட்டார், 6 மாதம் ஆகுமோ 1 வருஷமாகவும் சொல்லிட்டு இருந்தவங்க தானே. இவர் சுத்த சிவஞான வெளியில் இருந்தாருன்னு அவரே சொல்கிறாரு. அது மக்களுக்கு சொன்னது யார்? இல்லை. அதனால மக்களுக்கு தெரியாது. இப்போ திருவிற்ப விளக்கங்களை நம்ம சொல்லும்போது எல்லாருக்குமே புதுசாக இருக்கும். ஏன்னா அவங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, யாரும் சொல்லலை. நம்ம பாடலில் இருக்கிற விளக்கத்தை சொல்கிறோம். இது கதை அல்ல, கற்பனை அல்ல என்பதை நான் பல இடங்களிலே கூறியிருக்கிறேன். வெளிநாடுகளில் பேசும்போது சரி, ஆந்திராவில், பெங்களூரில் எங்கே பேசினாலும் சரி, நம்ம முன்னாலேயே சொல்லியிருக்கோம். ஆனால் யாரும் இது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அதுதான் வேதனையான விஷயம். பாடலுக்கு என்று உண்மையை சொல்கிறோம், ஏற்றுக்கூடிய பக்குவம் யாருக்கு இல்லை. ஆனால் அதுக்காக உண்மையை மறைக்க முடியாது இல்லையா? உண்மையை சொல்லி தானே ஆகணும். அப்போ இந்த நிலையில் இருக்கும்போது சொல்கிறாரு, ஞான நடம் கண்டேன், மெய்த்தேன் அமுதம் உண்டேன். என்னெல்லாம் சொல்லுவார் தெரியுமா? ஆக்கி அழித்தல் முதலாம் தொழில் ஓர் 5ஐயும் தேக்கி அமுது மீசை என்றான். தூக்கி எடுத்தான், அணைத்தான், இரவாத தேகம் கொடுத்தான், சிற்றம்பலத்து என் கோன்னு சொல்லுவார். எவ்வளவு அற்புதமான பாடல்களாக இருக்கு. பெற்றேன் என்றும் இரவாமை, வேதம் தவிர்ந்தே இறைவன் என்னை உற்றை கலந்தான். நானும் கலந்தேன் ஒன்றானும், எற்றே அடியேன் செய்த தவம் யாரே புரிந்தார்.
என்ன அழகா சொல்லுவார், துற்றே அழகா சொல்லுவார். அதே உலகீர் நீ வெறலாம் வாழ்க வாழ்க துணியற்றே, இன்னமுதம் துற்றே உலகீர் நீ வெறலாம் வாழ்க வாழ்க துணியற்றே. சுத்த சன்மார்க்கத்தில் இணைந்து அந்த சன்மார்க்கத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் வாழ வேண்டும், வாழையடி வாழையாக வாழ வேண்டும், துன்பங்கள் இல்லாமல் துணியற்றே. இந்த உலகிலே நீங்கள் வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் சுத்த சன்மார்க்கத்தில் இருக்கணும்னு சொல்கிறாரு. நான் இருந்தேன், நான் பெற்றுவிட்டேன், அதேமாதிரி நீங்கள் இருக்கணும், நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்கிறார். அதாவது ஞானசரியில் முதல் பாடலில் சொல்லுவார், நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பு நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. இறைவனை எப்படி கூப்பிட சொல்கிறாரு, உள்ளத்தில் நினைஞ்சு அதாவது நினைச்சு உணர்ந்துட்டோம்னா கண்ணில் இருந்து அப்படியே தண்ணி வந்து உடம்பெல்லாம் நனைஞ்சிருமா. இறைவனை எப்படி கூப்பிட சொன்னார், நமச்சிவாய சிவாயனமா ஓம் சிவாய நடராஜன் சொக்கநாத மகாலிங்கம் அப்படியே கூப்பிட சொன்னார். இல்லை, அது நிலைகள் மாறிவிட்டது. அது சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சேர்ந்த தலைவர்கள். அது சுத்த சன்மார்க்கத்தின் தலைவன் அருட்பெருஞ்சோதி எப்படி கூப்பிட சொன்னாரு, அருள்நிதியே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும். நாம் இப்படியெல்லாம் இறைவனை போற்றி போற்றி வணங்கினால் வாருங்கள் வம்பின் வாருங்கள் உலகீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய்ப்புகழேன் சத்தியமே சொல்லுகின்றேன். மக்களிடையே உலக மக்களிடையே சத்தியம் செய்த ஒரே இறைவன் வல்லப்பெருமான் தான். ஏன் சத்தியம் செஞ்சாரு, மக்களுக்கு புரிய வைக்க முடியல, மக்களுக்கு புரிய வைக்க முடியல, அறியாமையில் இருக்கிறார்கள், காலம் காலமாக பரம்பரை பரம்பரையாக வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அதில் இருந்து அவங்க வெளியே வர முடியல. அதான் சொல்லுவாரு, வெறிக்கும் சமய புலியில் விளைந்தேன் தன்னை விலாத வகை மறித்து ஒரு பேரறிவளித்த வள்ளல் கொடின்னு சொல்லுவார். எங்க கொடிப்பாட்டில் நம்ம பின்னால் அந்த விளக்கத்தை பார்க்க போறோம். இந்த நிலையில் இருக்கும் போதே அவர் சொல்றார் பாருங்க, செவ்வை பெறும் சமரச சன்மார்க்கம் தனிலே சேர்ந்தேன் சொல்லிட்டாரா. சுத்த சன்மார்க்க சங்கத்தில் நான் சேர்ந்துட்டேன். அப்போ எங்க அப்பாவுடைய சுத்த சன்மார்க்கம் என்கிட்ட கொடுத்தாரு, நானும் சேர்ந்துட்டேன். அவரை ஞான நடத்தை பார்த்தேன், ஞான நடனத்தை பார்த்தேன், என் தந்தையினுடைய அருளமுதம் உண்டேன், வேற யாரும் கிடையாது, எல்லாம் பொய் சொல்லிட்டு இருக்காங்கன்றாரு. பொய்யர்கள், மதவாதிகள், இறைவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. அதான் பேருபதேசத்தில் சொல்லுவார், கொடி கட்டிட்டு பேருபதேசம் பண்ணும்போது சொல்லும்போது, மக்களே உண்மையான இறைவனை யாருன்னு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறீர்களே, இயற்கை உண்மை விளக்க கடவுளாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் உண்மையான கடவுள் மக்களே என்றெல்லாம் கூறுவார். அப்படிப்பட்ட இறைவனை நான் பார்த்து விட்டேன், அத்தீமொழியும் தேமொழி ஆயினவே. நான் சமயங்களிலும் மார்க்கங்களிலும் இந்த பேசின அந்த தீமொழி இருக்கிறதே, நமச்சிவாயா சிவாய நமச்சிவான்னு சொல்லிட்டு இருந்தனே, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போய் தேன்மொழி ஆயிற்று அப்படின்னு அர்த்தம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி உதயமாகிவிட்டது, மகாமந்திரம் உதயமாகிவிட்டது. தீமொழி புரிந்து தீய மொழிகள் போய் தேன்மொழி வந்து விட்டது. இதான் அதுக்கு விளக்கம். ஆக இந்த நிலையில் இருக்கும்போது அனுபவமலை கூறியிருக்கிறார், உலக மக்களே, இந்த மதவாதிகள் இருக்கிறாங்களே, எல்லா உலகத்துக்கும் எல்லாருக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் இறைவன் அவங்களுக்கு தெரியாது. இந்த மதவாதிகளுக்கு தெரியாது. அவங்க எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க, கண்கட்ட குருடர்கள் போல யானையை தடவிட்டு கதை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் கிடையாது. சாகா கல்வியை பற்றி அவங்களுக்கு தெரியாது, வெளிப்படையாக கூறுகிறார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சாகா கல்வி யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில் உலக மக்களே, நான் தான் இறைவனுடைய ஞானம் நடனம் கண்டேன், திருவிளையாடல்கள் எப்படி நடந்தது எனக்கு தெரிஞ்சிச்சு, அருளமுதம் உண்டேன், சமரச சன்மார்க்கத்தில் நான் சேர்ந்தேன். அதனால்தான் அந்த நிலைகளெல்லாம் மாறியது. எனக்கு சமயங்களிலும் மதங்களிலும் மாறிய நிலைகளெல்லாம் மாறி சுத்த சன்மார்க்கத்தில் வந்துட்டேன்னு சொல்கிறார். இதை 91வது பதிகம் அனுபவ சித்தி என்ற பதிகத்திலே நாம் ஏற்கனவே விளக்கங்களில் பார்த்தாச்சு. இருந்தாலும் சில நேரங்களில் சில விளக்கங்களை சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது இந்த வள்ளலார் ஊழியனுக்கு. இப்போ அனுபவ சித்தியில் சொல்லுவார் 7வது பாடல். இந்த அனுபவ மாலைக்கும் இந்த அனுபவ சித்திக்கும் தொடர்பு உண்டு. அதனால தான் இறைவனுடைய கட்டளையின்படி, இறைவனுடைய அறிவுறுத்தல் படி, அவருடைய தயவாலையும் கருணையாலையும் இந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். வாட்டமெல்லாம் தவிர்ந்தேன், சுத்த சன்மார்க்கத்தில் சேர்ந்தேன், வாட்டமெல்லாம் தவிர்ந்தேன்.
எல்லா துன்பங்களும் என்னை விட்டு போயிடுச்சு. அருள் பேர் ஒளி வாய்க்க பெற்றேன். அருட்பெருஞ்சோதி கிடைப்பதற்கான வாய்ப்பை பெற்றுக்கொண்டேன். கூட்டம் எல்லாம் புகழ் அம்பலவாணரை கூட பெற்றேன். சாதுக்களும் அடியார்களும் வணங்கக்கூடிய அம்பலவானரோடு நான் கலந்து கொள்ள அந்த வாய்ப்பை பெற்றேன். தேட்டம் எல்லாம் வல்ல சித்து பெற்றேன். அருமையான வரி, அண்டர்லைன். எல்லா அருள் வல்லமைகளுக்குரிய எல்லா சித்திகளையும் நான் பெற்றுக்கொண்டேன். சொல்லித்தாரா? பிறகு எப்படி ஒரு சாமியார்னு சொன்னாங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தமிழ் துறவினாங்க, பாடலாசிரியர்னாங்க, சிந்தனையாளர், புரட்சியாளர், சமூக சீர்திருத்தவாதி, இப்படிலாம் சொன்னாங்க. இறைவன் யார் சொன்னது? எல்லா அருளையும் பெற்றுக்கொண்டேன். பாட்டில் சொல்றாரு, அந்த விளக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த உண்மையை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் கூறிய தயவின்படி இந்த விளக்கத்தை உங்களுக்கு நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். நிலைகளை மாற்ற வேண்டும். வல்லப்பமானவர்கள் வருவிக்க விட்டு 202 ஆண்டுகளாக இதையே பேசிட்டு இருக்காங்க. மாற்றணும் இல்லை, பாடல் இருக்கிற மக்களுக்கு சொல்லணும் இல்லை அவர் யாருன்னு. அப்போ தேட்டமல்லா சித்தம் பெற்றேன், சித்தி பெற்றேன் இச்சகத்தலத்தே. இந்த சகத்தலத்தை என்பது இந்த பூலோகத்தில் ஆட்டமெல்லாம் விளையாடுகின்றேன் சொல்லிட்டாரா? எல்லா பிரபஞ்சத்தில் எல்லா செயல்களையும் நான் தான் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த பூலோகத்தில் இருந்து கொண்டு. ஏனென்றால் அவங்க தந்தை கூப்பிடுவாரு, உனக்குன்னு ஒரு உலகம் இருக்கு, வாமகனேன்னு. போக மாட்டார். எனக்கென்று இந்த உலகம் இருக்கிறது, என் மக்கள் என்னை விட்டு பிரிந்து இருக்க மாட்டார்கள், நான் என் மக்களோடவே இருந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறேன் என்று சொல்லுவதை தான் இங்கே சொல்லுகிறார். இச்சகத்தலத்தே, இந்த பூமியில் இருந்து கொண்டு ஆட்டமெல்லாம் விளையாடுகின்றேன், எல்லா செயலும் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஆர் சரியே, எனக்கு யாரு நிகர்? எனக்கு யாரு நிகர் கிடையாது. என் தந்தையை தவிர எனக்கு யாருமே நிகர் கிடையாது. என்னை யாரிடமும் ஒப்பிட முடியாது. அதை தான் ஒரு பாடலில் சொல்லுவார். நான் அடிக்கடி அந்த பாடலை கூறுவதுண்டு. என் உயிர் போன்றது அந்த பாடல். பிறப்பு, அதாவது பிறந்து செத்து 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 பிறந்து பிறந்து செத்து செத்து பிறக்கும் இத்தேவர்கள் என் முன் வழியிலர் அப்படின்னு சொல்லுவார். அதான் இங்கே சொல்றாரு, எனக்கு ஆர் சரியே, எனக்கு யாரும் நிகரே கிடையாது. இந்த தேவர்கள்லாம் சும்மா எனக்கு முன்னால் நிகர, எனக்கு ஒப்பிடவும் முடியாது இவங்களோட. இவங்களை விட நான் வலிமை படைத்தவன், வள்ளல் படைத்தவன், அருள் வல்லமை படைத்தவன் என்று கூறுகிறார். எனவே அன்பர்களே, இன்று பார்த்த விளக்கங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். இறைவனுடைய திருவிளையாடலை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன் மகனுக்கு இறைவன் எப்படி அருளை கொடுத்தார் என்ற நிலையையும், வல்லப்பெருமான் யார் என்ற நிலையையும் திருவப்பாவின் பாடல் மூலமாக விளக்கி கொண்டிருக்கிறோம். எனவே அன்பர்கள், நீங்கள்லாம் சுத்த சன்மார்க்கத்தில் இணைந்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கனி அருட்பெருஞ்சோதி என்று மகாமந்திரத்தை சொல்லி ஜோதி வழிபாடு செய்து கொலையும் புலையும் தவிர்த்து சைவ நெறியில் இருந்து கொண்டு இறைவனை வணங்கி இறைவனுடைய அருளையும் செல்வங்களையெல்லாம் பெற்று இந்த வையகத்திலே நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். நோயற்ற வாழ்வில் நீங்கள் வாழ வேண்டும். அன்பர்களே, இறைவனுடைய தயவாளியும் கருணையாளியும் இந்த வள்ளலார் ஊழியன் விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நாளையும் இறைவனுடைய திருவிளையாடல் தொடரும். கண்டு மகிழ்ந்து இறைவன் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள்.